வணக்கம் நண்பர்களே. தூஜால போன்சாய் செய்ய முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் இந்த சந்தேகம் நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூஜாங்கிறது ஒரு உயரமான அடர்த்தியான கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரம். அது ஒரு 200 அடி கூட வரைக்கும் வளரக்கூடியது. இந்த மரத்தை நம்ம வளைச்சி ஷேப் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய சந்தேகமாகவே இருந்துட்டு இருக்கு. இது எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதில் போன்சாய் செய்ய முடியும். போன்சாய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த மரத்தை பற்றின விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல எந்த ஒரு மரத்தையும் போன்சாய் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மரத்தினுடைய நேச்சர் என்ன, அது எந்த இடத்துல வளரும், சாயில் எப்படி இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சாயில் கிடையாது. இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக சாயில் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எப்பயுமே ஈரப்பதம் இருந்துகிட்டு அந்த மரம் எப்பயுமே காயவே காயாது. சில மரங்கள்லாம் ரொம்ப கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கும். இந்த மரங்கள்லாம் அந்த அளவு தாக்கு பிடிக்காது. ஈரப்பதம் குறைஞ்சதுனால ஆட்டோமேட்டிக்காக காய ஆரம்பிச்சிடும். ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, இந்த மரம் ரொம்ப ஹார்டான ஒரு மரம். அதனால் இதை வளைக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வளைக்க வேண்டியிருக்கும். அப்போ தான் நம்ம ஷேப் கொண்டு வரும்போது மேக்ஸிமம் எவ்வளோ பெண்ட் பண்ண முடியும் பண்ண முடியும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா உடஞ்சிடும். அப்படிப்பட்ட நேச்சர் இருக்கிறதால இதை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஒயரிங் பண்ணும்போது இந்த மாதிரி நேரத்திலலாம் கொஞ்சம் உஷாராக பார்த்து பண்ணணும். அதே போல் இந்த தூஜாவை போன்சாய் தான் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அதை அழகாக ட்ரிம் பண்ணி நிறைய ஷேப் கொண்டு வர முடியும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம நிறைய ஷேப் கொண்டு வரவும், கூம்பு வடிவத்தில் இல்லாமல் கிரவுண்ட் ஷேப்பில் நல்லா இது பண்ணுறதுக்கும் அது அழகாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது போன்சாய் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம என்ன ஷேப் ஒன்றாலும் கொண்டு வர முடியும். இதுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். நமக்கு பிரான்ச்சஸ் கிடைக்காதுங்கிற மாதிரிலாம் கிடையாது. மற்ற மரத்தெல்லாம் எங்கே பிரான்ச்சஸ் இருக்குங்கிறதே தெரியாது, எப்படி வரும்ன்றதும் தெரியாது. இதில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ நமக்கு எங்கே வேணும், எப்படி வேணும்னு பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரிம் பண்ணிக்கலாம். எந்தெந்த பிரான்ச்சஸ் வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு மற்ற பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறத ஒயரிங் பண்ணி அழகாக ஷேப் கொண்டு வந்துட முடியும். ஸோ இது ஒரு போன்சாய் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு மரம். ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னாக்கா, இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ரொம்ப சீப்பாகவே கிடைக்கக்கூடியது. நர்சரியில் சொல்ல போனோம்னா நம்ம ரொம்ப சீப்பாகவே கிடைக்கக்கூடிய ஒரு மரம்னு பார்த்தீங்கன்னா இது தூஜா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு இது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா உடனே அடுத்து இன்னொன்று ட்ரை பண்ண முடியும். ரொம்ப காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கி அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்ம ரொம்ப அப்செட் ஆகிற மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஈஸியாகவே நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கும். ஸோ தைரியமாக இதில் போன்சாய் பண்ண முடியும். சரி, வாங்க போய் பார்க்கலாம். தூஜாவில் எப்படி போன்சாய் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இதுதான் நாம் எடுத்து வச்சுருக்க மெட்டீரியல். இதில் செமி கேஸ்கேட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். செமி கேஸ்கேட் வருதான்றதை பார்ப்போம். இதை ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே நான் எனக்கு தேவையான மாதிரி பழச்சி வச்சுருக்கேன். அதில் ஏன்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. நான் போன்சாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமை வேணும். எப்படி ஒரு சிலையை செதுக்கிறோமோ அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். ஒரே நாளில் செய்யணும்னு நினச்சோம்னா அது போன்சாயாக வராது. அது நல்ல ஃபினிஷிங்கும் கிடைக்காது. ஸோ தேவையான அளவுக்கு நமக்கு அதில் டைம் எடுத்துக்கிட்டால் தான் அது பர்ஃபெக்டாக வரும். இதில் எந்த அளவுக்கு க்ரியேட்டிவிட்டி முக்கியமோ அந்த அளவுக்கு பொறுமையும் முக்கியம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு அதை பார்த்து முதல்ல நம்ம ரசித்து அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அதை வர வைக்கணும். ஸோ நம்ம பொறுமையாக தான் அதை ட்ரை பண்ண முடியும். ஸோ நம்ம க்ரியேட்டிவிக்கு ஏற்ற மாதிரி வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒயரிங் பண்ணும்போது கொஞ்சம் அழுத்தி பிடிச்சாலோ அழுத்தி வலிச்சாலோ உடனே உடைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம நினச்சது மாதிரி கிடைக்காது, ரிசல்ட் கிடைக்காது.
ஒயரிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா தேவையில்லாத லிப்ஸ்லாம் கட் பண்ணிடலாம். எல்லோரும் முதல்ல ட்ரிம் பண்ணிவிடுவாங்க லிப்ஸ் எல்லாம், அதுக்கப்புறமா தான் ஒயரிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒயரிங் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ட்ரிம் பண்ணோம்னாக்கா நமக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறது தெரியும். ஸோ அதனால் என்னோடய ஸ்டைல் பார்த்திங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணுறது என்னோடய இது பிடிக்கும். எனக்குன்னா அப்போ தான் எந்த லீவ்ஸை கட் பண்ணுறது வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ண முடியும். ஒரு ஃபினிஷிங்க்கு எப்படி இருக்கலாம், எப்படி எது இருந்தால் நல்லாயிருக்கும் எது நல்லா இருக்காது அப்படிங்கிறத பார்க்க முடியும். முதல்ல கட் பண்ணிட்டோம்னா ஐயோ அந்த பிரான்ச் இருக்கணும்னா திரும்ப ஒட்ட வைக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணுறது என்னோடய ஹேபிட். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ ஓரளவுக்கு செமி கேஸ்கெட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோடய முதல் வீடியோங்கிறதால பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.